தினமொரு வசனம். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். விளக்கம். நாம் நம்முடைய விருப்பத்திற்கு வாழ்ந்து கொண்டு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் விரும்பியபடி செயல்பட்டு கொண்டு தேவனுடைய செயலாகிய அற்புதத்தை காண முடியாது. வல்லமையை அவரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கலாம், ஆனால் கீழ்ப்படிவை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அற்புதத்தை நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்கலாம், ஆனால் உண்மையுள்ள வாழ்க்கையை அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கானா ஊர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போயிற்று. இயேசுவின் அற்புதத்தை எதிர்பார்த்திருந்த அவர்களுக்கு அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். அதற்கும் திராட்சை ரசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இயேசு சொன்னதற்கு விளக்கம் கேட்க அவர்கள் விரும்பவில்லை. அவர்களுக்கு தேவையானது திராட்சை ரசம். அவரோ வெளியே வைக்கப்பட்டிருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொன்னார். அவைகள் யூதர்களுடைய முறையின்படி கால்களையும் கைகளையும் கழுவிக்கொள்ள தண்ணீர் வைக்கப்படும் பாத்திரங்கள். திராட்சை ரச பானை வீட்டிற்குள் காலியாக இருந்திருக்கும். அங்கேதான் அற்புதம் நடக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை நிரப்பச் சொல்லவில்லை. சுத்திகரிப்பிற்காக வைக்கப்பட்ட பாத்திரங்களில் தண்ணீர் நிரப்பச் சொன்னார். சுத்திகரிப்பிற்கான தண்ணீருக்கு அங்கே பற்றாக்குறை இல்லை. ஆனால் அவைகளை நிரப்பவே அவர் கட்டளையிட்டார். அவர்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்கள் மறுக்கவில்லை. அவர் சொன்னபடியே நிரப்பினார்கள். அவர் வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தனர். நமக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு தீர்வு அவசரமாக தேவைப்படலாம். அற்புதமான ஒரு காரியம் உடனே நடந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் அந்த வேளையிலும் தேவன் நம்மிடம் பரிசுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். உத்தமத்தை வற்புறுத்துவார். உண்மையுள்ள இருதயத்தை குறித்து விளக்குவார். நாமோ நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவசரப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் நாம் தேவனுடைய எதிர்பார்ப்பை கவனிக்க வேண்டும். கானா ஊரில் சுத்திகரிப்பின் பாத்திரங்கள் நிரம்பியது. அதுவே சுவையுள்ள ரசமாக மாறியது. சுத்திகரிப்பின் பாத்திரம் முதலில் நிரம்பியது. உள்ளே இருந்த ரசப்பானை அதன் மூலம் நிரம்பியது. ஆம், பரிசுத்தம், உத்தமம், தாழ்மை, கீழ்ப்படிவு ஆகியவைகளின் பிரதி விளைவுகள் அற்புதங்களே. பரிசுத்தத்தின் நிறைவேறுதல் அற்புதங்களுக்கே நேராக நம்மை நடத்துகிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்ற செயல்பாட்டின் வழியாக நாம் அற்புதங்கள் பல காண முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.